வியூவர்ஸ், கிச்சன் கிளீனிங் பற்றி தான் நான் இப்போ வீடியோ போட போகிறேன். இந்த பாருங்கள், நேற்று ஃபுல் ஒர்க்கு, அதனால் கிச்சனை கவனிக்கவே முடியல. அப்படியே விட்டுட்டேன். வெளி வேலை நிறைய இருந்துச்சு, அதனால் கிச்சனில் ஒரு வேலையும் செய்யலை. அப்படியே விட்டுட்டேன். நைட்டு டயர்டு, அதனால் நான் ஒரு வேலையும் செய்யலை. எப்படி இருக்க கிச்சன் இப்போ என்ன, நான் எப்படி ஈஸி மெத்தடில் க்ளீன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி மீன் குழம்பு செய்யலான்னு பார்க்குறேன். என்ன மீன் வாங்கிட்டு வராங்கன்னு தெரில. மீன் குழம்பு சேர்த்துட்டு தான் முதல்ல கிச்சன் க்ளீனிங் ஒர்க் பண்ணிட்டு தான். ஏன்னா இப்படியே வச்சுட்டு நம்ம சமையல் பண்ணால் சமையல் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக க்ளீனாக பண்ண முடியாது ரிலாக்ஸாக. அதனால் முதல்ல நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணிவிட்டு தான் நம்ம சமையல் வந்து ரிலாக்ஸாக பண்ணணும் எப்போவுமே. ஆனால் நான் கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு தான் சமையல்லாம் ஆரம்பிப்பேன். அதே மாதிரி இப்போ ரொம்ப பாத்திரங்கள்லாம் நிறையா இருக்குது, கவுண்டர் டாப் ரொம்ப குப்பையாக இருக்குது. அதனால் நான் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். எப்படி சிம்பிள் மெத்தடில் க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத சொல்கிறேன். நான் வந்து கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணிக்க போகிறேன். முதல்ல நம்ம துவைக்கிற பாத்திரத்தெல்லாம் தண்ணியாக எடுத்து போகிறோம். இதெல்லாம் விளக்க வேண்டிய பாத்திரம். அதுக்கப்புறம் நம்ம மீண்ட சாப்பாடு இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் ஒருத்தனை ஊற்றிக்கிறேன். நம்ம என்ன வேகமாக செய்யணும் கொஞ்சம். கவுண்டர் டாப்பை க்ளீன் பண்ணாலே கிச்சன் க்ளீன். இதெல்லாம் வேஸ்ட்டு பொருட்கள், அதெல்லாம் ஊற்றிக்கலாம். எப்பவுமே ஒரு நாளைக்கு முன்னாடி பாத்திரம் வச்சிடணும், அப்போ தான் தொலைக்கும் போது ஈஸியாக இருக்கும். நல்லா விடாபிடி அழுக்கும் போகும். ஊற வச்சிடணும் பாத்திரத்தை. இதெல்லாம் விளக்க வேண்டிய பாத்திரம். சாதம் மீந்துருச்சு. ஆக இன்னைக்கு பாத்திரம் இவ்வளோ சேர்ந்துருச்சு. அடுத்தது இந்த கவுண்டர் டாப்பில் இருக்க குப்பைகளை நான் போட்டேன். முட்டை இருக்கு, நெஞ்சில் வச்சுட்டு கொஞ்சோண்டு காப்பி இருக்கு, அப்படியே குடிச்சிட்டு அடுத்தது இந்த கவுண்டர் டாப்பில் குப்பையெல்லாம் எடுத்து இந்த டஸ்ட்பினில் போட்டுக்கிறேன். இப்போ ஓரளவு என்னுடைய கிச்சன் க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ இந்த மேலே அந்த பாக்ஸ் எல்லாம் அடிப்பேன். இப்போ கவுண்டர் டாப்பு ஓரளவு க்ளீன் ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி ப்ளூ தூள் இதெல்லாம் மீந்ததுன்னா அதெல்லாம் வந்து இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு சுருட்டி நம்ம வச்சுக்கும் போது அது வந்து காற்று போகாமல் இருந்தாலே, இல்லைன்னா காற்று போச்சுன்னா கட்டியாயிடும். பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸு இந்த மாதிரி போடலாம். அதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கோம். இப்போ கவுண்டர் டாப்பை நான் துடைச்சிக்கிறேன். கவுண்டர் டாப்பில் இருக்கிற ஸ்டவ் தான் ரொம்ப அந்த ஒட்டி இருக்க கரைக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மேட்டெல்லாம் எடுத்து உதறிட்டேன். இந்த மாதிரி இதையும் விளக்கி தொலைக்கிடலாம். ஸ்டவ் எப்பயுமே சுத்தம் பண்ணிகிட்டே இருந்தால் தான் ஸ்டவ் சுத்தமாக.
கிச்சன் வந்து க்ளீன் ஆகிடுச்சு பாருங்கள். இனிமேல் பாத்திரத்தை கழுவணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த வேஸ்ட்டு பொருளை வெளியில் நாய்ங்கெல்லாம் இருக்குது, அது கொஞ்சம் போட்டு வரேன் பெட் அனிமல்ஸ்க்கெல்லாம். கவுண்டர் டாப்லாம் க்ளீன் பண்ணிட்டேன். இனிமேல் பாத்திரம் தான் இவ்வளோ கிடையாது. இனிமேல் இப்போ கிச்சனை பெருக்கிட்டு ஸ்டவ்வை விளக்கிட்டேன்னா, ஸ்டவ்வை க்ளீன் பண்ணிட்டேன்னா என்னுடைய கிச்சன் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நான் மீன் குழம்பு செய்யறதுக்கு தான் ரெடி பண்ணணும். நான் ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு செய்ய போகிறேன். எப்பவும் செய்கிற மாதிரி செய்யாமல் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செய்யலான்னு பார்க்குறேன். மண் சட்டி மீன் குழம்பு. கிச்சன் க்ளீன் பண்ணிட்டேன். எப்படி இருந்தது இதுக்கு முன்னாடி கிச்சன்? இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சாலை மீன் குழம்பு. இது வந்து முள்ளு சாலை. வெறும் சாதா சாலைன்னா நல்லாயிருக்கும், இது முள்ளு சாலை. சரி, இந்த மீனை வந்து நான் உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கிறேன். மீனை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மீனில் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்க போகிறேன். அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் தனியா, காஷ்மீரி சில்லி, சாதா குண்டு மிளகா இதெல்லாம் நான் போட்டு வறுத்துக்க போகிறேன். சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். வறுத்துக்கிறேன். அதோட கொஞ்சமாக வெந்தயம், கண்டிப்பாக வெந்தயம் போட்டே ஆகணும். அதோட கொஞ்சமாக இது சோம்பு, கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா சீரகம், கூடவே கொஞ்சம் மிளகு, இதெல்லாம் போட்டு நான் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஃப்ரை பண்ணிட்டேன்னா இப்போ கூடவே ஒரு 4 சாம்பார் வெங்காயம், ஒரு 3 தக்காளி இதையும் போட்டு நல்லா வதக்கிறேன். தக்காளி கட் பண்ணிக்கிறேன். கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ எல்லாத்தையும் போட்டு இது நல்லா ஃப்ரை பண்ணியாச்சா, கருவேப்பிலெல்லாம் கூடவே போட்டுக்கிடலாம். இப்போ நான் இது சூடு ஆறட்டும். அதில் வந்து நம்ம அப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த மசாலா வச்சுருக்கேன். இதில் வந்து மிளகாத்தூள், உப்பு, பூண்டு எண்ணெயில் போட்டு இதை வந்து நான் மிளகாத்தூளை கரைச்சிக்கிட்டேன். இந்த மிளகாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் தான், குழம்பு மிளகாத்தூள், பூண்டு, நல்லெண்ணெய், சால்ட்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். மசாலாவை நான் இதில் போட்டுக்கிடுறேன். இப்போ நான் ஒரு 2 மீன் வறுக்க போகிறேன். 2 3 வறுத்துக்கிடலாம் இந்த மசாலாவில் போட்டு. இப்போ இதை அப்ளை பண்ணிக்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மீன் வறுவல். ஆனால் இது முள்ளு சாலை, அதுதான் எப்படி இருக்கும்னு தெரில. முள்ளாக இருக்கும் ரொம்ப. இதை நான் ஃப்ரை பண்ணோன்னா சாப்பிட்டு பார்க்கணும். இந்த 4 மீனை வறுத்துட்டு இது நல்லா ஊறட்டும். உப்புலாம் இருக்குது, அப்படியே ஊறட்டும். இதில் கொஞ்சம் கீரல் போட்டுக்கிட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் மீதி வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பேன். இதில் நான் என்ன பண்ண போகிறேன், சால்ட்டு போட போகிறேன். இப்போ நான் இந்த மீனை வந்து கொஞ்சம் கீரல் போட்டுக்கலாம்னு பார்க்குறேன் லைட்டாக. இது கீரல் போட்டு மசாலா தடோன்னா இன்னும் நல்லா மசாலாலாம் உள்ளே போயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் கீரல் போட்டு தடவி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த மீன் எடுத்துருக்கேன். இதில் வந்து உப்பு போட்டுருக்கேன். இதில் வந்து
உப்பு போட்டு ஊற வச்சிடலாம் முதல்ல மீனை. அப்புறம் கொஞ்சம் மசாலா இந்த புளி தண்ணி ஊற்றிக்கிடலாம். புளி ஊற்றிக்கிடலாம். இப்போ இதில் வந்து புளி, உப்பு, நல்லா புளிப்பாக வேணுன்னா புளிப்பாக பண்ணிடலாம். குழம்பு புளிப்பாக வேணுன்னா புளி நிறைய ஊற்றிடலாம். புளிப்பாக வேண்டாம்னா இப்போ இதில் நான் மிளகாத்தூள் போட்டுருப்பேன். மிளகாத்தூள், புளி, உப்பு ஊறுதா. அடுத்தது 2 பச்சை மிளகா போட்டுருப்பேன். 2 பச்சை மிளகா அதுவும் இதில் போட்டு ஊற போட்டுக்கிட்டேன்னா இது இப்படி ஊறுதா. இது ஒரு பக்கம் ஊறட்டும். இந்த இது மிக்ஸி ஜாரில் அரைச்சிட போகிறேன். மசாலாவை எடுத்து போட்டு மிக்ஸி ஜாரில் இந்த மசாலாவை அரைக்க போகிறேன். இந்த கடாயில் வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, இதை அரைக்க போகிறேன். இதில் போட்டுட்டு ஆடிச்சு. இதில் சாம்பார், வெங்காயம், தக்காளி, கடுகு, சீரகம். கடுகு போடவே இல்லை பாரு வறுக்கிறதுக்கு. சரி வேண்டாம், இருக்கட்டும். இப்போ நான் இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். அதுக்குள்ளே நான் மண் சட்டி அடுப்பில் வச்சிடுறேன். ஏன்னா இப்பயே வச்சாதான் மண் சட்டி சூடாகும். நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு தயாராக இருக்கும். இதில் மீனை வறுத்துக்கிடலாம். மண் சட்டி வச்சா மண் சட்டி சூடாகட்டும். மண் சட்டி சூடாயிடுச்சு. நான் எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். இதில் மீனை வறுத்துக்கலான்னு பார்க்குறேன். ஒரு 4 மீன் தானே. மீனை வறுத்துக்கலாமா? எண்ணெய் சூடாகட்டும். இப்போ அந்த மீன் இதில் போட்டுக்கலாமா? எண்ணெய் இன்னும் சூடாகலையே. சூடானால் தான் மீன் போடணும். சரி போடுவோம். எண்ணெய் சூடான பிறகு தான் போடணும். சரி ஓரளவு சூடாகிடுச்சு. இந்த 4 மீனையும் ஒன்றா போட்டு வறுத்துப்போம். வறுத்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். கொஞ்ச நேரம் இப்போ திருப்பி போடக்கூடாது. அப்புறமா தான் திருப்பி போகணும். அப்படியே சூடாகட்டும். கொஞ்சம் கொஞ்சம் நடக்கணும். இப்போ நான் அந்த மீன் எடுத்துக்கிறேன். வறுபட்டுச்சு. நல்லா கீறி போட்டேன். போதும், வறுத்துச்சு, ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த எண்ணெயை வேஸ்ட் பண்ணாமல் இந்த எண்ணெயிலே நான் வந்து மீன் குழம்பு சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஃப்ரை பண்ணிட்டேன்னா இந்த எண்ணெயில் கடுகு போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கிறேன். கடுகு பொரிட்டோம். கடுகு பொரிஞ்ச உடனே இந்த வெங்காயத்தை போட்டுக்கிடலாம். நான் கருவேப்பிலை ஆல்ரெடி இதில் போட்டு அரைச்சிட்டேன். அதனால் கருவேப்பிலை போடலை. இப்போ அதில் அரைச்சிட்டேன். அடுத்தது கடுகு பொரிஞ்சிச்சு. வெங்காயத்தை போட்டுக்கிறேன். நான் உப்புலாம் போடலை. ஏன்னா உப்பு போட்டு தான் ஊற வச்சுருக்கேன் மீனை. அதனால் உப்பு போடலை. இதை மட்டும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெய் போதும். அந்த மீன்லேயே எண்ணெய் இருக்குது. அதனால் இதை நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். எண்ணெயிலே வதக்கிக்கிடலாம். ஓகே, நல்லா வதங்கட்டும். இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சா? நான் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா மிக்ஸி ஜாரில். தக்காளி, சாம்பார், வெங்காயம், மிளகு, சீரகம், சோம்பு, அதுக்கப்புறமா இது வேறு என்ன போட்டேன், அப்புறமா தக்காளி எல்லாமே போட்டு அரைச்சிட்டேங்க. தனியா, அப்புறமா காஷ்மீரி சில்லி, அப்புறம் குண்டு மிளகா, நம்ம குழம்புக்கு போடுற மிளகா எல்லாமே அரைச்சேங்க. அதெல்லாமே இதில் போட்டுக்கிறேன். மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சது எல்லாமே
இன்னும் கொஞ்சம் வதக்கலாம், அதையும் வதக்கலாம் கொஞ்சம். அதையே வதக்கி வைப்போம். எல்லாம் வெங்காயம் எல்லாம் வதங்க. இல்லை சாம்பார் வெங்காயம்லாம் போட்டு அரைச்சிருக்கேன்ல, இப்போ நம்ம இப்பே போடக்கூடாது. இப்போ இதில் உப்பு நிறையா இருக்குது, இது நல்லா வதங்கணும். தண்ணி ஊற்றிக்கலாமா? புளி தண்ணி ஊற்றிப்போம். இப்போ இதோட வேகட்டும் நல்லா குழம்பு. ஓகே, கொஞ்சம் கொதிக்கட்டும். வறுத்த மீனை சாப்பிட்டு பார்ப்போமா? நம்ம டேஸ்ட். ஒரு மீன் முள் சாலானா, அது கொஞ்சம் முள் அதிகமாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கானா. ஒரு ஸ்டவ்வில் முட்டை வேக போட்டிருக்கேன். இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு. நான் கரைச்சி வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, ஊற வச்சுருக்கேனே, புளி, உப்பு, மிளகாத்தூள், மீன், பச்சை மிளகா, அதெல்லாம் இப்போ இந்த குழம்புல போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்க விடுவோம். புளி வந்து கொஞ்சம் கருப்பு புளி, அதான் புளி குழம்பு வந்து கொஞ்சம் செம டேஸ்ட். உப்பு தான் பத்தல, கண்டிப்பாக உப்பு போடணும். உப்பு போட்டுக்கிட்டப்பா, காரெல்லாம் கரெக்ட். இப்போ நம்ம சுவையான குழம்பு தயாராகிடுச்சுப்பா. இனிமேல் அது கொஞ்சம் வத்தட்டும், கொதிக்கிட்டோம் நல்லா. சுவையான மீன் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த 2 முட்டையை வேக போட்டு இதில் போட்டுருவேன், தோலை உரிச்சிட்டு. பக்கா பக்கா டேஸ்ட். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது மீன் குழம்பு. இப்போ ஆஃப் பண்ணலாம். கொஞ்சம் உப்பு போடணும், ஏன்னா நம்ம சாப்பாட்டில் உப்பு போட்டு வடிக்கலைல்ல. நம்ம சாப்பாட்டில் உப்பு போட்டு வடித்தா உப்பு கம்மியாக போட்டுக்கலாம். நான் சாப்பாட்டில் வந்து உப்பு போட்டு வடிக்கலை, அதனால குழம்புல கொஞ்சம் உப்பு அதிகமாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ குழம்பு கொதிச்சிச்சு, போதும். பச்சை வாசனைலாம் போயிருக்கும். அந்த மீன்லாம் உடையாது, ஏன்னா நம்ம புளியில் ஊற வச்சனால அது நல்லா வரப்பாக தான் இருக்கும் அந்த மீன். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்கணும். இந்த முட்டையை வேக வச்சுட்டு, இந்த முட்டையை உரிச்சிட்டு அதையும் உள்ளே போட்டுடலாம். போதும், ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ ஒரே ஒரு வாய் சாப்பிட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்ட்டு. மீன் குழம்பு போட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்க டேஸ்ட்டு பார்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். முட்டையும் வெந்துருச்சு. கிச்சனை க்ளீன் பண்ணி சமையலும் பண்ணி இப்போ இந்த சாப்பாடு கிளறி வச்சா தான் உதிரியாக இருக்கும். ஓகே, எப்பவுமே குக்கரில் இருக்க சாப்பாடை கிளறி வைக்கணும். கிளறி வைக்கும்போது அது நல்லா உதிரியாகவே இருக்கும். ஓகேவா? இப்போ நான் டேஸ்ட்டு பார்க்க போகிறேன்பா சாப்பாட்டை. இந்த குழம்பு நிறைய டைப் இருக்குப்பா மீன் குழம்பு வைக்கிறதுல, விதவிதமாக வைக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். இது வந்து முள்ளு சாலை. இப்போ எப்படி இருக்குது பார்ப்போமா? டேஸ்ட்டு பார்க்கலாம். டேஸ்ட் ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ மீன் குழம்பு ஆயிடுச்சா? மீன் குழம்பு மூடி வைக்கலாமா? ஓகே, இந்த முட்டையை மட்டும் உரித்து இந்த மீன் குழம்புல போட்டு வச்சுருவேன். அந்த முட்டையிலே உப்பு புளிக்காரெல்லாம் பிடிச்சிருக்கோம். டேஸ்ட்டு பார்க்கலாமா? சுவையான மீன் குழம்பு, செம்ம டேஸ்ட்டுப்பா. கொஞ்சோண்டு உப்பு மட்டும் பத்தலை, கண்டிப்பாக உப்பு போட்டாகணும். உப்பு போட்டால் தான் ருசி கூடும். சுவையான மீன் குழம்புப்பா. முள்ளுச்சாலை மீன் குழம்பு
உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா இந்த மீன் குழம்பு கிச்சன் க்ளீனிங் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.